ஹலோ வியூவர்ஸ். வெல்கம் டு மிட் மிஸ்ட்ரி. மே மாசம் 3ஆம் தேதி மணிப்பூர்ல ஒரு மிக கொடூரமான சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா 100 ஆண்கள் கொண்ட ஒரு கும்பல் 21 வயது பெண்ணை முழு நிர்வாணப்படுத்தி பப்ளிக்கா தரதரன்னு இழுத்துட்டு போறாங்க. அப்படி இழுத்துட்டு போறதோட மட்டும் இல்லாம அந்த பெண்ணை கேங் ரேப்பும் பண்றாங்க. அப்படி கேங் ரேப் பண்றதோட மட்டும் இல்லாம அதை தட்டி கேட்க வந்த அவங்களுடைய அப்பாவையும் பிரதரையும் சுட்டே கொன்றாங்க. இது அந்த ஒரு பெண்ணை மட்டும் கிடையாது, 40 வயதான இன்னொரு பெண்ணையும் 51 வயதான இன்னொரு பெண்ணையும் கூட பாத்தீங்கன்னா முழு நிர்வாணப்படுத்தி தான் சாலையில பப்ளிக்காவே இழுத்துட்டு போயிருந்திருக்காங்க. இந்த ஒரு சம்பவம் ஒட்டுமொத்த இந்தியாவுமே கொதித்தல வச்சிருக்கு. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த 100 பேருக்குமே கொடூரமான தண்டனைகள் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இந்தியனுமே வேண்டிட்டு இருக்காங்க. அப்படி வேண்டிட்டு இருக்க இந்த ஒரு சமயத்துல மணிப்பூர்ல என்னதான் நடக்குது? இந்த பிரச்சனை மே 3ஆம் தேதியில இருந்து ஆரம்பிச்சுச்சா இல்ல அதற்கு முன்னாடியே ஆரம்பிச்சுச்சா? இதுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய காரணங்கள் தான் என்ன அப்படின்ற பல விஷயங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். கூடவே நம்ம Facebook பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மணிப்பூர்ல என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல் மணிப்பூரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மணிப்பூர் இந்தியாவில் இருக்கிற ஒரு மாநிலம். இதோட தலைநகரம் இம்பால். இது வடக்கு புறத்துல நாகாலாந்தையும் தெற்கு புறத்துல மிசோரத்தையும் மேற்குல அசாமையும் கிழக்குல மியான்மரையும் எல்லையா கொண்டிருக்கு. இப்படிப்பட்ட இந்த ஒரு மணிப்பூர்ல டோட்டலாவே 33 லட்சம் பேர் தான் வாழ போய் செய்யறாங்க. அதாவது 3.3 மில்லியன் மக்கள் தான் வாழ போய் செய்யறாங்க. இந்தியா என்னதான் 1947 வருஷமே சுதந்திரம் அடைஞ்சாலும் நம்ம மணிப்பூர் 1949 வருடம் தான் இந்தியாவிலேயே சேர்க்கப்படுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது இந்தியாவிலேயே சேர்க்கப்படல. அதுக்கப்புறமே இது இந்தியா கூட சேர்க்கப்பட்டாலும் இதுக்கு தனி மாநில அந்தஸ்து அப்படின்றது எப்ப கிடைச்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1972 வருடம் தான் கிடைச்சிச்சு. அதற்கு முன்னாடி வரைக்கும் மணிப்பூர் அப்படின்றது தனி மாநிலமாவே கிடையாது. சோ இப்படிப்பட்ட இந்த மணிப்பூர்ல பாத்தீங்கன்னா 90% மலை தான் இருக்கும், அதாவது மவுண்டன்ஸ் தான் இருக்கும். மிச்சம் இருக்கிற 10% தான் நிலப்பரப்பா இருக்கும், அதாவது சமவெளியா இருக்கும். இந்த சமவெளி பகுதியில பாத்தீங்கன்னா ஒரே மக்கள் வாழ்றாங்க. அவங்களோட பேர் தான் மெய்டை. அப்படி இந்த மலைப்பகுதி இருக்கு பாத்தீங்களா, அந்த மலைப்பகுதியில தான் பாத்தீங்கன்னா பழங்குடியின மக்கள் வாழ்றாங்க. அந்த பழங்குடியின மக்கள் பாத்தீங்கன்னா 35க்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் அங்க வாழ்றாங்க. அதுல மெஜாரிட்டியா வாழ்ற மக்கள் அப்படின்னா அது குக்கி அண்ட் நாகா இன மக்கள் அப்படின்னு தான் சொல்றாங்க. இவங்களை தவிர்த்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பழங்குடியின மக்கள் எக்கச்சக்க பேரு அந்த மலைப்பகுதியில வாழ்றாங்க. சோ நம்ம டோட்டலா மணிப்பூர் எடுத்துட்டோம் அப்படின்னா 2 மக்களை ஈஸியா டிவைட் பண்ணிடலாம். ஒன்னு சமவெளி பகுதியில வாழ்ற மெய்டை இன மக்கள், இன்னொன்னு மலைப்பகுதியில வாழ்ற பழங்குடியின மக்கள். அதுலயும் மெயினா பார்த்தோம் அப்படின்னா குக்கி இன மக்கள் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். சோ இந்த 2 இன மக்களுக்கு இடையில தான், அதாவது சமவெளி பகுதியில வாழ்ற மக்களுக்கும் மலையில வாழ்ற பழங்குடியின மக்களுக்கு இடையில தான் பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிக்குது. அந்த பிரச்சனை இன்று நேற்று உருவான பிரச்சனை கிடையாது. இந்தியா சுதந்திரமான காலகட்டம் இருக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருந்த இந்த பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிக்குது. அது சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான பிரச்சனையா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சமவெளி பகுதியில வாழ்ந்த மெய்டை இன மக்கள் இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்க மேக்ஸிமம் ராஜாக்களா தான் இருந்திருப்பாங்க, இல்லாட்டினா உயர்குடி மக்களா தான் வாழவே செஞ்சிருக்காங்க. ஆனா மலையில வாழ்ற அந்த பழங்குடியின மக்கள் பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில இருந்து ட்ரைப்ஸ், அதாவது மலைவாழ் மக்களா தான் அந்த மலையில வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அதாவது அவங்களுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கும், அந்த கல்ச்சரை நல்லாவே பாதுகாத்து வாழ்ந்து வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி வாழ்ந்து வந்துட்டு இருந்த அந்த ஒரு காலகட்டத்திலே பாத்தீங்கன்னா இந்த மெய்டை இன மக்கள் தங்களோட கல்ச்சரை பழங்குடியின மக்களோட கல்ச்சருக்குள்ள திணிக்க பயங்கரமா ட்ரை பண்ணி இருந்திருக்காங்க. ஆனா என்னத்தை தான் ட்ரை பண்ணாலும் அந்த மெய்டை இன மக்களோட மொழியவோ இல்லாட்டினா கல்ச்சரையோ பாத்தீங்கன்னா அந்த பழங்குடியின மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராகவே இல்ல. அவங்களோட கல்ச்சரையும் மொழியையும் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்படியே காலங்கள் ஓடுது, இந்தியா சுதந்திரம் அடையுது. அப்படி சுதந்திரம் அடைஞ்ச அந்த ஒரு காலகட்டத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் முன்னேற முடியாம இருக்கிற மக்களுக்காக எக்கச்சக்கமான சலுகையை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக எஸ்டி அப்படின்ற ஒரு கேட்டகரியை கொண்டு வர்றாங்க. அந்த ஒரு கேட்டகரிக்குள்ள மணிப்பூர்ல இருக்கிற மலையில வாழ்ற மலைவாழ் மக்களான குக்கி அண்ட் அங்க இருக்கிற எக்கச்சக்கமான பழங்குடியின மக்களையும் அந்த எஸ்டி கேட்டகரியில கொண்டு வர்றாங்க. அப்படி கொண்டு வரப்போ பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல அந்த மெய்டை இன மக்கள் அந்த அளவுக்கு பெருசா கண்டுக்கிறவே இல்லை. ஏன்னா அந்த டைம்ல அவங்க பயங்கரமான உயர்குடி மக்களா இருந்தாங்க இல்லையா, அதனால அவங்க தான் அந்த மணிப்பூர்ல பாத்தீங்கன்னா பயங்கரமா வளர்ச்சி அடைந்து காணப்பட்டாங்க. சோ அதனால இந்த எஸ்டி கேட்டகரினால என்ன ஆயிரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருசா ஸ்டார்டிங்ல கண்டுக்கல. ஆனா காலங்கள் போக போக இந்த எஸ்டி அப்படின்ற ஒரு விஷயமே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா மணிப்பூர்ல மாற ஆரம்பிக்குது. ஏன்னா எஸ்டி அப்படின்ற கேட்டகரியில சேர்த்தாலே கஷ்டப்படுற மக்கள் முன்னேறதுக்காகவே எக்கச்சக்க சலுகைகள் கிடைக்கும் இல்லையா. குறிப்பா சொல்லணும்னா இடஒதுக்கீடு அதிகமா கிடைக்கும், அதே நேரத்துல கவர்மெண்ட் சைட்ல இருந்து வர சலுகைகளும் அதிகமா கிடைக்கும். இதுல கூடுதலா மணிப்பூர்ல எஸ்டிக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய பலம் என்னன்னா, மணிப்பூர்ல மலைவாழ் மக்களா வாழ்ற குக்கி மற்றும் மற்ற பழங்குடியின மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க மலையிலே நிலத்தை வாங்கி வித்துக்கலாம். அதே நேரத்துல சமவெளி பகுதி இருக்கு பாத்தீங்கன்னா அங்கேயும் நிலத்தை வாங்கி வித்துக்கலாம். ஆனா மெய்டை இன மக்களால அவங்க வாழ்ற பகுதியான சமவெளி பகுதியில மட்டும்தான் நிலத்தை வாங்கிக்க முடியும், விற்க முடியும். அவங்களால மலைப்பகுதியில எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. இதையும் ஸ்டார்டிங்ல மெய்டை இன மக்கள் அந்த அளவுக்கு பெருசா கண்டுக்கல. ஆனா காலங்கள் போக போக எஸ்டி சலுகையினாலேயே குக்கி இன மக்கள் நிறைய பேர் படிச்சு முன்னேற ஆரம்பிக்கிறாங்க, ப்ராப்பர்ட்டிஸும் நிறைய வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா மெய்டை இன மக்களுக்கு முகச்சுளிப்பை கிரியேட் பண்ண ஆரம்பிக்குது. ஏன்னா இவங்க தானே அந்த காலத்துல இருந்து உயர்குடியா வாழ்ந்தவங்க. அப்படி இருக்கப்ப இவங்களுக்கு ஈக்குவலா இன்னொரு இனம் வளர ஆரம்பிக்கிறப்ப அது இவங்களுக்கு பயங்கரமான கடுப்பை தானே கிரியேட் பண்ணும். சோ அப்பதான் பாத்தீங்கன்னா இவங்க சில விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா எங்களையும் எஸ்டி இனத்துல சேருங்க அப்படின்ற கோரிக்கை. இதுல இருக்க கொடுமையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ்டி அப்படின்ற கேட்டகரி கொடுக்கறது கஷ்டப்படுற மலைவாழ் மக்கள் முன்னேறணும் அப்படின்றதுக்காக தான் கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட அந்த ஒரு கேட்டகரியில நல்லாவே முன்னேறி இருந்த மெய்டை இன மக்கள் சேர்றது நியாயமா என்ன? நியாயமா பார்த்தா அந்த ஒரு கேட்டகரி அவங்களுக்கு சரியான கேட்டகரி கிடையாது இல்லையா. இருந்தாலும் அதுல எங்களை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல ஒரு வழக்கையும் தொடர்றாங்க. அப்படி தொடர்றப்ப அவங்க காட்டின மெயினான விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மணிப்பூர்ல கிட்டத்தட்ட 53% மேல மெய்டை இன மக்களான நாங்க தான் இருக்கோம். ஆனா இவ்வளவு மக்கள் தொகை இருக்க எங்களுக்கு மணிப்பூர்ல வெறும்
வெறும் 10% நிலம் மட்டும்தான் இருக்கு. ஆனா 47% மக்கள் தொகை மட்டுமே இருக்க குக்கி மற்றும் மற்ற பழங்குடியின மக்களுக்கு 90% நிலப்பரப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல அவங்களும் எங்க பகுதியில வந்து நிலத்தை வாங்கலாம் அப்படின்றப்ப ஃபியூச்சர்ல எங்கிட்ட இருக்க 10% நிலமும் எங்கிட்ட இல்லாம போயிடும். இது எங்களுடைய ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு பயங்கரமான பாதிப்பை கிரியேட் பண்ணும். சோ இதை தவிர்க்கணும் அப்படின்னா எங்களை எஸ்டி கேட்டகரியில சேர்த்தா மட்டும் தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்க தொடர்றாங்க. இப்படி இவங்க தொடர்ந்த வழக்க நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சோம்னா கரெக்ட் அப்படின்னு தான் தோணும். ஏன்னா இவ்வளவு மக்கள் தொகை இருக்கவங்களுக்கு 10% நிலப்பரப்பு பத்தாது இல்லையா? சோ இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா நிலப்பரப்பு தேவைதான். ஆனா அப்படி தேவைன்றப்ப இவங்க நிலப்பரப்பை மட்டும் கேட்டா தப்பு கிடையாது. ஆனா அதை தாண்டி இவங்க எஸ்டி கேட்டகரிக்குள்ள போகணும்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா? இங்க இருக்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே. ஏன்னா 1947 காலகட்டத்துக்கு முன்னாடி மட்டும் இவங்க மணிப்பூர்ல உயிர்குடி மக்களா வாழல. அதுக்கப்புறமும் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமும் கூட பாத்தீங்கன்னா அந்த சமவெளி பகுதியில வாழ்ற மெய்ட்டை இன மக்கள் தான் பாத்தீங்கன்னா மணிப்பூர்லயே மிகப்பெரிய உயிர்குடி மக்களா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா மணிப்பூர்ல இருக்கிற மேக்ஸிமம் எம்எல்ஏ அண்ட் ஹையர் பொசிஷன்ல இருக்கிற எல்லா அதிகாரிகளுமே மெய்ட்டை இன மக்களா தான் இருப்பாங்களாம். சோ அப்படி ஹையர் பொசிஷன்ல இருக்கிற இவங்க எதுக்கு எஸ்டி கேட்டகரிக்குள்ள வரணும் அப்படின்றதான் மலையில வாழ்ற குக்கி அண்ட் மற்ற பழங்குடியின மக்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியாவே இருக்கு. சோ இதை பத்தி அவங்க சொல்றப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க எஸ்டி கேட்டகரிக்குள்ள வர்றதே எங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச சலுகைகளையும் கம்ப்ளீட்டா பறிச்சு எங்களை அடியோட அடியா மட்டம் தட்டுறதுக்காக தான் உள்ளே வர்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இவங்க என்னதான் எஸ்டி அப்படின்ற கேட்டகரி கொடுத்தாலும் இவங்களுக்கு கிடைக்கிற சலுகைகள் முழுதா அவங்களுக்கு வந்து சேர்றதே கிடையாதான். அதுலயும் பாதி சலுகைகள் அவங்களே தடுத்து நிப்பாட்டிக்கிறாங்களா. அப்படி இருக்கிறப்ப இவங்க ஃபுல்லா எஸ்டிக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா ஆல்ரெடி மெய்ட்டை இன மக்கள் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல உயர்ந்த நிலையில இருக்காங்க இல்லையா? அப்படி இருக்கிறப்ப கொஞ்ச நெஞ்சம் எஸ்டிக்கு கிடைக்கிற அந்த ஒரு சலுகை ஃபுல்லாத்தையுமே இவங்களே பறிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த குக்கி அண்ட் மற்ற பழங்குடியின மக்களுக்கு சலுகையே கிடைக்காம போயிடும் இல்லையா? அது அந்த இன மக்களை பயங்கரமா பாதிப்படைய வச்சிரும் இல்லையா? சோ இந்த ஒரு விஷயம் நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மலையில வாழ்ற குக்கி இன மக்களும் மற்ற பழங்குடியின மக்களும் ஒன்னா சேர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சேர்றப்ப பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மாணவர்கள் கூட்டம் இருக்கு பாத்தீங்களா? கூட்டம் எல்லாமே ஒன்னு சேர்ந்து நம்ம ஒரு நாள் ப்ரோட்டஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அப்படி அவங்க முடிவு பண்ண அந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா மெய்ட்டை இன மக்களுக்கு கம்ப்ளீட்டா தெரிஞ்சிருது. அப்படி தெரிஞ்ச உடனே இந்த ஒரு போராட்டம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்டம் நடத்தின அன்னைக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கலவரத்தை கிரியேட் பண்ணிடுறாங்க. இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிற இந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா கோர்ட்ல இன்னொரு பக்கமும் இதை பத்தின கேஸும் நடந்துட்டே இருக்கு. அதாவது மெய்ட்டை இன மக்கள் எங்களை எஸ்டில சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்த கேஸ் இருக்கு பாத்தீங்களா? அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அப்படி நடந்துட்டு இருக்கப்ப மெய்ட்டை இன மக்கள் இன்னொரு குண்டையும் தூக்கி போடுறாங்க. அதுதான் மலையில வாழ்ந்துட்டு இருக்கிற பழங்குடியின மக்களான குக்கி, நாகா அண்ட் மற்ற சின்ன சின்ன பழங்குடியின மக்கள் யாருமே பாத்தீங்கன்னா மணிப்பூரோட சொந்த மண்ணை சேர்ந்தவங்க எல்லாம் கிடையவே கிடையாது. அவங்க வந்தேரிகள். ஆனா மணிப்பூர்ல ஸ்டார்டிங்ல இருந்து இருக்கிற ஒரே பூர்வ ஜென்ம குடியினர் அப்படின்னா அது மெய்ட்டை இன மக்களான நாங்கள் தான். இதை நாங்க எங்கிட்ட இருக்கிற ப்ரூஃப் மூலமா உங்களுக்கு நிரூபிப்போம். ஆனா இதே மாதிரி அந்த பழங்குடியின மக்களும் நிரூபிக்கணும். அப்படி நிரூபிச்சா மட்டும்தான் அவங்க இந்த மண்ணை சேர்ந்தவங்க. சப்போஸ் அந்த ப்ரூஃப் அவங்களால கொடுக்க முடியல அப்படின்னா அவங்க இந்த மண்ணை சேராதவங்க. சோ அவங்கள தவிர்த்து எங்களை தான் நீங்க எஸ்டில சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய விஷயத்தையும் கோர்ட்ல வைக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் தான் மலைவாழ் மக்களான குக்கி, நாகா அண்ட் அங்க இருக்கிற சின்ன சின்ன பழங்குடியின மக்களையும் பயங்கரமா சாக்காக வைக்குது. ஏன்னா ஒரு பழங்குடியின மக்கள்கிட்ட போயிட்டு உன்னோட மூதாதையர்கள் இந்த மண்ணை சேர்ந்தவங்க தான் அப்படின்றதுக்கு ஏதாச்சும் சான்ற கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவங்ககிட்ட ஏதாச்சும் சான்று இருக்குமா என்ன? அவங்களே அந்த மலையில பார்த்தா வாழ்றதுக்கே வழி இல்லாம பல நூற்றாண்டுகளா ஒரே இடத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கவங்ககிட்ட ஏதாச்சும் சான்று இருக்குமா என்ன? கண்டிப்பா கிடையாதுல. சோ இந்த ஒரு விஷயம் தான் பழங்குடியின மக்களான குக்கின மக்களுக்கும் மற்ற பழங்குடியின மக்களுக்கும் மிகப்பெரிய பதற்றத்தை கிரியேட் பண்ணுது. அதனாலே இந்த ஒரு விஷயத்தை நம்ம நடக்க விடாம பண்ணணும் அப்படின்னா நம்ம இருக்கிற ஒரே விஷயம் போராட்டம் பண்றதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவையும் கையில எடுக்கிறாங்க. சரி, இந்த பதற்றம் ஒரு பக்கம் இருக்க இந்த மெய்ட்டை இன மக்களோட ஆசையை, அதாவது அவங்க எஸ்டில சேரணுன்ற ஆசையை என்ஹான்ஸ் பண்ணதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. அதுதான் மணிப்பூர்ல நடந்த எலெக்ஷன். எஸ், அந்த ஒரு எலெக்ஷன் பிரச்சாரத்தப்ப மத்திய ஆளுங்கட்சி ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க. அதுதான் பிஜேபி மணிப்பூர்ல ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா மெய்ட்டை இன மக்களை எஸ்டி கேட்டகரியில சேர்த்துருவோம் அப்படின்ற வாக்குறுதி. இந்த வாக்குறுதி அவங்க சொன்னதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்கு. ஏன்னா மணிப்பூர்ல 53% ஆஃப் மக்கள் மெய்ட்டை இன மக்களா தானே இருக்காங்க. சோ அவங்க ஓட்டு போட்டாலே மேக்ஸிமம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாயிரும் இல்லையா? அதனால தான் இந்த ஒரு வாக்குறுதியும் கொடுத்தாங்க. அது அவங்களுக்கு நடக்கவும் செஞ்சுச்சு. அவங்க சக்சஸ்ஃபுல்லா மணிப்பூர்ல ஆட்சியையும் பிடிச்சாங்க. அப்படி ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் மெய்ட்டை இன மக்கள் நம்மள எஸ்டில சேர்த்துருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா பிஜேபி அதை கண்டுக்கிறவே இல்ல. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியுது இது இரண்டு இனங்களுக்கு இடையில நடக்கிற பிரச்சனை. இதுல தலையிட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய கலவரம் உருவாகும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. இதனாலே இதை அவங்க கண்டுக்கிறாமே விட்டுறாங்க. சோ அதனாலே கட்டுப்பான மெய்ட்டை இன மக்கள் இதை இப்படியே விட்டா வேலைக்காது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல கேஸையும் போட்டு விட்டுறாங்க. அப்படி கோர்ட்ல கேஸ போட்டப்பதான் நீங்க இந்த மண்ணை சார்ந்தவங்க அப்படின்ற ப்ரூஃபை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு வாதாடவும் செய்யறாங்க. இதுதான் குக்கியின மக்களையும் மற்ற பழங்குடியின மக்களையும் பதற்றத்துக்கு உள்ளாக்குது. அந்த பதற்றத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்குற மாதிரி கோர்ட்ல தீர்ப்பும் கொடுக்கப்படுது. அதுவும் எப்படின்னு பாத்தீங்கன்னா 40-50 வருஷமா நடந்துட்டு இருக்க இந்த ஒரு பிரச்சனைக்கு வெறும் ஒரே மாசத்துல தீர்ப்பு கொடுக்குறாங்க. அதுவும் எப்படி கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா மெய்ட்டை இன மக்களை எஸ்டில சேர்க்கறதுல என்ன பிரச்சனை இருக்கு, அவங்கள தாராளமா எஸ்டில சேர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துறாங்க. சோ இந்த ஒரு தீர்ப்பு தான் பாத்தீங்கன்னா குக்கி மற்றும் மற்ற பழங்குடியின மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள பயங்கரமா கொந்தளிக்க வைக்குது. நம்ம ரைட்ஸை நம்ம விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா போராட ஆரம்பிக்கிறாங்க. இந்த போராட்டத்தை மெய்ட்டை இன மக்களும் பாத்தீங்கன்னா கலவரமா மாத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்படி நடந்த கலவரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா 130 பேர் கொல்லப்படுறாங்க, 400க்கும் மேற்பட்டோர் காயப்படுறாங்க. இதனால இந்த கலவரம் நடக்கிற எல்லா பிளேஸ்லயும் பாத்தீங்கன்னா ராணுவம், துணை ராணுவம், காவல்துறை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா போர்ஸையும் களமிறக்கிறாங்க. மலைவாழ் மக்கள் கிட்டத்தட்ட 60,000 பேர் பாத்தீங்கன்னா அவங்க வீடுகள்ல இருந்து வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களை தங்க வைக்கப்படுறாங்க.
இப்படி கலவரங்கள் நடந்துட்டு இருந்த அந்த ஒரு சமயத்துல தான் ஒரு மிகப்பெரிய இன்சிடென்ட்டும் நடக்குது. அதுதான் மேட்டையின மக்களுக்கு இடையில பரப்பப்பட்ட ஒரு பொய்யான வாட்ஸ்அப் மெசேஜ். அந்த மெசேஜ்ல பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை பிளாஸ்டிக்கால சுத்தப்பட்ட ஒரு போட்டோ இருக்கு. அந்த போட்டோவை எல்லாருக்குமே வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் பண்ணி நம்ம மேட்டையின பெண்ணை தான் குக்கியின மக்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுமைப்படுத்தி கொண்டிருக்காங்க. இப்படி கொண்டு அந்த குக்கியின மக்களை நம்ம சும்மா விடக்கூடாது, அவங்களுக்கு நம்ம பதிலடி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பொய்யான வாட்ஸ்அப் மெசேஜ். அந்த மெசேஜ்ல பிளாஸ்டிக்கால சுத்தப்பட்ட அந்த ஒரு பெண்மணி பார்த்தீங்கன்னா மேட்டையின பெண்ணே கிடையாது. அது டெல்லியை சேர்ந்த வேற ஏதோ ஒரு பொண்ணு, அது வேற ஏதோ ஒரு பிரச்சனை. ஆனா அந்த ஒரு போட்டோ பார்த்தீங்கன்னா மேட்டை இனத்தை சேர்ந்த ஏதோ ஒரு நபர் தப்பான ஒரு விஷயத்துக்காக ஃபேக்கான மெசேஜை கிரியேட் பண்ணி மேட்டை இன மக்களுக்குள்ள கொந்தளிப்பை கிரியேட் பண்றதுக்காக ஃபார்வர்ட் பண்றான். அப்படி பண்ணப்பட்ட அந்த ஒரு ஃபார்வர்டு மெசேஜ் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்பி கிட்டத்தட்ட 100 ஆண்கள் குக்கியின மக்கள் வாழ்ற இடத்துக்குள்ள சூறையாடுறதுக்காக தன்னோட கையில எக்கச்சக்கமான ஆயுதங்களை எடுத்துட்டு களம் இறங்குறாங்க. அப்படி களம் இறங்கினப்ப அங்க இருந்த மக்கள் எக்கச்சக்க பேர் தப்பிச்சு உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடுறாங்க. அப்படி ஓடினப்பதான் பாத்தீங்கன்னா 3 பெண்மணிகள் மாற்றாங்க. அதுல ஒருத்தவங்களோட வயசு 51, இன்னொருத்தவங்களோட வயசு 40, இன்னொரு பெண்மணியோட வயசு 21 வயசு. இப்படி மாட்டின அந்த 3 பெண்களையுமே அந்த 100 அரக்கர்கள் பாத்தீங்கன்னா ஆடுகள் எல்லாத்தையுமே அவிழ்த்து முழு நிர்வாணப்படுத்தி பப்ளிக்கா இழுத்துட்டு போறாங்க. இப்படி இழுத்துட்டு போன அந்த ரியல் இன்சிடென்ட் நடந்த அந்த ஒரு சமயத்துல போலீஸ் அதிகாரிகள் ஜீப்ல உட்காந்துட்டு இந்த இன்சிடென்ட் பார்க்க தான் செஞ்சிருக்காங்க. அப்படி பார்த்துமே அவங்க அதை கண்டுக்காம விட்டதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய சாக்கான விஷயமாவே இருக்கு. இப்படி போலீஸ் பார்த்துட்டு தான் உட்காந்துட்டு இருந்தாங்க அப்படின்றத வேற யாரும் சொல்லல. அந்த 21 வயது பெண்மணி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் சொல்லவே செஞ்சிருக்காங்க. அப்படி இழுத்துட்டு போன அந்த 21 வயது பெண்மணியை தவறான விஷயங்கள் பண்றப்ப அதை தடுக்கிறதுக்காக அவங்களோட அப்பாவும் பிரதரும் வந்திருக்காங்க. அப்படி வந்து அந்த 2 பேரையும் அடிச்சேவும் சுட்டு கொல்லவும் செஞ்சிருக்காங்க. இந்த ஒரு இன்சிடென்ட் தான் பாத்தீங்கன்னா இப்ப இந்தியாவே பயங்கரமா ஒழுக்கி எடுத்துட்டு இருக்கு. அதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசனும் இதுதான். அதாவது தங்களை எஸ்டில சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெய்ட்டை இன மக்கள் வாதாடுறது தான். சோ நீங்களே சொல்லுங்க, மலைவாழ் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட எஸ்டி அப்படின்ற சலுகையை மெய்ட்டை இன மக்கள் கேட்கறது சரியா? அவங்க எங்களுக்கு சலுகையே கிடைக்கல, சலுகை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக கேட்கறாங்களாம், இல்ல குக்கி மற்றும் மற்ற பழங்குடியின மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட சலுகையை மொத்தமா பறிக்கிறதுக்காக கேட்கறாங்களாம். அந்த சலுகைக்காக இவ்வளவு கலவரங்களை கிரியேட் பண்ணணுமா, அதுலயும் பெண்களை இவ்வளவு இழிப்படுத்துற மாதிரியான காரியங்கள்லாம் செய்யலாமா? இவ்வளவு கொடூரமான விஷயத்தை செஞ்சு இது மே 3ஆம் தேதி நடந்தும் கவர்மெண்ட் ஏன் இதை பெருசா கண்டுக்கிறாம வீடியோ லீக் ஆனதுக்கு அப்புறம் மட்டும் நாங்க குற்றம் செஞ்ச எல்லார் மேலையும் கடுமையான தண்டனை வழங்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு அரசியல் இருக்கா இப்படின்ற பல கேள்விகளுக்கு உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. சோ இது இன்னைக்கு நேத்து தொடங்கின பிரச்சனை கிடையாது, இன்னைக்கு நாளைக்கு முடிகிற பிரச்சனையும் கிடையாது. இதுக்கு வன்முறை அப்படின்ற ஒண்ணு தீர்வா அமைஞ்சிராது. இதுக்கு 2 இன மக்களும் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து நல்ல ஒரு முடிவை எடுத்தா மட்டும்தான் இந்த ஒரு பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குமே தவிர அது வரைக்கும் இது தீரா பிரச்சனையா தான் தொடர்ந்துட்டே இருக்கும். ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ முடிச்சு நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை.